தினபூமி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சுண்டைக்காயோட பயன்களை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். பெரும்பாலும் சுண்டைக்காய் அப்படின்னு சொல்லிட்டாவே எல்லாருக்கும் என்ன நினைப்பாங்க, சின்ன பிள்ளையிலேருந்து நடுத்தர வயது எல்லா அனைவரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா கசப்பு தன்மை உள்ளது அப்படின்னு எல்லார் மைண்ட்லேயும் ஒரு மைண்ட் செட்டப்பு வந்துருச்சு. அப்படிலாம் இல்லைங்க. சுண்டைக்காய் அப்படின்னாவே அந்த கசப்பையும் நமக்கு ஏற்றவாறு சுவையாக எப்படி எடுத்துக்கிறது அப்படின்றத நான் இப்போ அவங்கள்ட்ட சொல்ல போகிறேன். சுண்டைக்காய் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, சுண்டைக்காய் குழம்பு அப்படின்றது ரொம்ப ஒரு சுவையுள்ள ஒரு குழம்பாக இருக்கும். எல்லாரும் சுவையாக எடுத்துட்டோம் அப்படின்னா கசப்பு தன்மை உள்ளதையே சுவையாக எடுத்துக்கிறப்ப எல்லாரும் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம். எப்படின்னா சுண்டைக்காய் நம்ம கறிச்சுண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வீட்டு தோட்டத்தில் கொத்து கொத்தாக வளரக்கூடிய ஒரு தாவரம் வேணும். அது ஒரு செடி வகையை சேர்ந்தது தான். ரொம்ப பெருசாலாம் வளராது. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி வளரக்கூடிய ஒரு தாவரம் வேணும். சுண்டைக்காய் செடியில் பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக சுண்டைக்காய் காய்த்து தொங்கும். அதை நம்ம பரங்கி சுத்தம் செஞ்சு நம்ம 1-2 தட்டி அல்லது அந்த சுண்டைக்காயை எண்ணெயில் நல்லெண்ணெயில் வதக்கணும். நல்லெண்ணெய் வதக்கிட்டிங்கன்னா அப்படின்னா அது அந்த கசப்புத்தன்மை போய் சுவையாக மாறிடும். அந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன். அந்த மாதிரி செஞ்சு அதை நீங்கள் குழம்புல போட்டு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சுண்டைக்காய் அவ்வளோ சுவையாக இருக்கும். இன்னும் வெறுவாயிலேயே சாப்பிட்ற அளவுக்கு சுவையாக மாறிடும். அப்படி நீங்கள் சுவையாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். கசப்பு இல்லாமல் சுவையாக இருக்கிறப்ப நம்ம அன்றாடம் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் மைண்ட் செட்டப் வந்துடும். அப்போ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம சாப்பிட்டு வர்றப்ப இந்த சுண்டைக்காயோட பயன் என்ன அப்படின்னா, முதல்ல குறிப்பாக சொல்லணும்னா வயிறு சம்பந்தமான வியாதிக்கு சுண்டைக்காய் மாதிரி ஒரு சிறப்பான ஒரு மருத்துவ குணம் உள்ளது காய் வேறு எதுவுமே இல்லைங்க. வயிற்றில் இருக்கிற வயிற்றில் பூச்சி எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் நிறைய சாப்பிடுங்க. அது உள்ள பார்த்தீங்கன்னா உணவு எடுத்துக்கிறாதீங்க. தாய் தந்தை பார்த்தீங்கன்னா அந்த பாப்பா சரியாகவே சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டு இருப்பாங்க. நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு குடலில் நிறைய கிருமிகள் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும், கிருமிகள் இருக்கும், குடலில் பூச்சிகள் நிறைய இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த சுண்டைக்காயை நல்லா சுவையாக வச்சு அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடோடு சேர்த்து கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா வயிற்றில் இருக்கிற பூச்சியெல்லாம் வெளியில் மலம் வழியாக வெளியில் போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நல்லா உணவை நிறைய எடுத்துக்குவாங்க. அதனால் குடல் சம்பந்தமான விஷயத்துக்கு இந்த சுண்டைக்காய் ஒரு அருமையான ஒரு மருந்தாக இருக்குங்க. இந்த ஒரு சுண்டைக்காய் அளவில் பார்த்தீங்க அப்படின்னா 0.33% ஆன்டி ஆக்சிலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய எனர்ஜி லெவல் ஒரு சுண்டைக்காயிலே இருக்குது பார்த்தீங்கன்னா. அப்போ சுண்டைக்காயில் எவ்வளோ சத்து இருக்குன்னு பார்த்துக்குங்க. இது அல்சருக்கு அருமையான ஒரு மருந்துங்க. தொடர்ச்சியாக சுண்டைக்காயை உணவில் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னோம்னா அல்சர் குணமாயிடும். அது மட்டும் இல்லாமல் சுண்டைக்காயை வத்தலா மோரில் ஊற வச்சு வத்தலா நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற பித்தத்தை இது தணிக்குங்க. பித்தத்தை தணிச்சாவே பார்த்திங்கன்னா என்றும் இளமை அப்படின்னு சொல்லக்கூடிய பித்தத்தை தணிச்சு இளநரை வராது. பித்தம் அதிகமானாத்தாங்க இளமையிலே நரைக்கும். இல்லை கொஞ்சம் நடுத்தர வயசுனதுக்கும் அதிகமாக இப்போ நரை வந்துடுது. அந்த நரை வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா பித்தம் தான். அந்த பித்தம் தணிக்கக்கூடிய ஒரே ஒரு காய்னா அது சுண்டைக்காய் தான். கல்லீரல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் இதை அருமையாக வேலை செய்ய வைக்குங்க. கல்லீரலுக்குள்ளே தான் நமக்கு பித்தப்பை அப்படின்னு இருக்கும். அப்போ என்ன செய்யும், நம்ம கல்லீரல் சுத்தப்படுத்தி கல்லீரலை நன்றாக இயங்க வைக்கிறதுக்கு இந்த சுண்டைக்காய் வேலை செய்யும். அப்போ கல்லீரல் பலப்படுத்தினாலும் இல்லை கல்லீரலை சுத்தப்படுத்தினாலும் நமக்கு 3/4 பகுதி நோய்கள் ஃபுல்லாக தீந்துடும். அப்போ கல்லீரலுக்கும் பித்தத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு. அப்போ பித்தம் தணிக்கப்படும் போது நம்ம உடம்பு சூடு குறையிறதுனால இந்த சூட்டுனால் ஏற்படக்கூடிய பித்த நிறை, பித்தம் சம்பந்தமான விஷயங்கள், வாந்தி, குமட்டல், இந்த மாதிரி விஷயங்கள் ஃபுல்லாக சரியாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த நெஞ்சு எரிச்சல், வயிறு உப்பிசம், வயிறில் இது போட்டாலும் சரியாக செரிமானம் ஆகாமல் ரொம்ப சிரமப்படும். இதுக்கெல்லாம் இந்த சுண்டைக்காய் மாதிரி ஒரு அருமருந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லலாமுங்க. அப்படிப்பட்ட இந்த சுண்டைக்காயை நம்ம
உணவுலையும் சுண்டைக்காய் வத்தலாகவும் சேர்த்துட்டு வரலாம். இப்போ பெரும்பாலும் பெரிய பெரிய உணவகங்களில் ஹோட்டலில் பார்த்திங்க அப்படின்னா வத்தல் வச்சுருவாங்க. வத்தல் வைக்கிறப்போ சுண்டை வத்தல் வச்சுருவாங்க. பெரும்பாலும் யாருமே அதை எடுக்கவே தொடவே மாட்டாங்க. அப்படி இல்லாமல் அது சுகர் பேஷண்ட்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோய் உள்ளவங்க மட்டும்தான் அந்த சுண்டைக்காய் எடுக்கிற மாதிரி இருப்பாங்க. அப்படி இல்லாமல் எல்லாரும் உணவில் வந்து அன்றாடம் ஒரு 4 சுண்டை வத்தல் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான கசப்பு தன்மையும் சேர்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடேஷன் சொல்லக்கூடிய ஒரு எனர்ஜி லெவலை வந்து இது கூட்டக்கூடிய ஒரு காயாகவும் இருக்குதுங்க. சுண்டைக்காய் சாப்பிட்றவங்க வந்து சுகர் பேஷண்ட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு இல்லை. எல்லாரும் உணவில் வந்து அன்றாட உணவில் ஒரு 4 சுண்டைக்காய் சாப்பிட்டாலோ அல்லது சுண்டை வற்றலாவே நீங்கள் சாப்பிட்டுட்டே வாங்க. நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி நிறைய கிடைக்குங்க. இந்த சுண்டைக்காயை வந்து நம்ம உணவில் சேர்த்துட்டு வரணும்னு சொல்லியிருந்தேன். ஏற்கனவே குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா நல்ல சுவையாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பெரும்பாலும் வத்தல் குழம்பு அப்படின்னு வச்சு சாப்பிட்றப்போ சுண்டைக்காயில் புளிப்பு வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க. கண்டிப்பான முறையில் வந்து புளியை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம குறைச்சி பயன்படுத்த முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சி தாங்க கண்டிப்பாக பயன்படுத்தணும். தயவுசெய்து சுண்டைக்காய் குழம்புல வந்து புளியை வந்து சேர்க்காமல் இருக்கிறது மிகவும் நல்லது. அதனால் உங்களுக்கு ஏற்றவாறு சுண்டைக்காய் சுண்டல் வத்தலாவோ அல்லது குழம்பாவோ அல்லது எப்படி வேணாலும் உங்களுக்கு ஏற்றவாறு நம்ம உணவில் அன்றாடம் எடுத்துகிட்டு வாங்க. அப்படி எடுத்துகிட்டு வரப்போ கல்லீரல் சம்பந்தமாக குடல் சம்பந்தமான விஷயங்கள் அனைத்தும் சரி செய்யப்படும். உங்களுக்கு எந்த விதமான நோயும் இல்லாமல் உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள தினபூமியின் சார்பாக உங்கள் அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள்.